ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ வித்யாசம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினி व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवहै तेजस्विनावधीतं मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். பக்கம் 143. ஆவர்த்திகி அசக்ருதூபதேசாத் லிங்காச்ச ஆத்மேதி தூ உபகச்சந்தி கிராஹயந்தி ச. பாருங்க, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். புரியுதுண்ணா? இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. சீட்டு அரேஞ்ச்மெண்ட்டு ஃபேனு எழுந்து என்ன தெரியுது? கொஞ்சம் வெயிட். உடனே ரியாக்ஷன் பண்ணாத, எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணு. கொஞ்சம் வெயிட் பண்ணால் எல்லாமே கிடைக்கும். சப்போஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி கிடைக்காம போயிடுச்சுன்னா உன் பிராரப்தம் கிடைக்காது. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ வெயிட் பண்ணால் நமக்கு வேண்டியது கிடைக்கும். அப்படியும் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் பிராரப்தம், அக்செப்டன்ஸ். புரியுதா? அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாடங்கள், வாழ்க்கையில் இருக்கிற பாடங்கள் தான் வேதாந்தத்தில் இருக்குது. வேதாந்தா அதை வந்து ஒரு சேனலைஸ் பண்ணி சொல்கிறது, கிறிஸ்பாக சொல்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னு. இது எத்தனை நாளைக்கு பண்ணணும் சுவாமிஜி? இப்போ இந்த சொன்னீங்களே அந்த ப்ராக்டிஸை எத்தனை நாளைக்கு எத்தனை வாரம் பண்ணணும்? இவன் என்ன சொல்கிறாருன்னா ஆவர்த்திக்கு அப்படின்றார். ஆவர்த்திக்குன்னா அபியாசம். அபியாசம்னா
தொடர்ந்து பண்ணுறதுக்கு பேர் அபியாசம். எந்த ஒன்றையும் தொடர்ந்து பண்ணினா அது சக்ஸஸ் ஆகிடும். எறும்பு ஊற கல் தேயும் பழமொழி. புதுமொழி என்ன? குடம் வைக்க கல் தேயும். இந்த அடி பம்ப் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு குழி இருக்கும் கல்லில், அது செய்யப்பட்டதில்லை, அதுவும் தானாக வந்தது. நீ கல்லுக்கும் இந்த நீ வச்சுருக்க பாத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா எதில் போட்டால் எது சொட்டையாகும்? கல்லை தூக்கி பாத்திரத்தில் போட்டால் பாத்திரமே போயிடும். அப்படி ஓட்டையாக இருக்கிற, ஒல்லியாக இருக்கிற, பலகீனமாக இருக்கிற பாத்திரம் தொடர்ந்து வச்சு எடுத்தால் அந்த கல் தேயுது. அதுதான் கரைப்பார் கரைத்தால் கல்லும் தேயும். சும்மா இருக்கிற பாத்திரமே கரைக்கணும். ஆவர்த்திக்கு தீர்க்க காலம் நைரந்தரிய எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் எடுத்தது ஸ்ருதியில் வந்திருக்கிறது. ஸ்ருதியில் எடுத்தது இப்போ பிரம்மசூத்திரத்தில் இருக்குது. அதனால் அப்போ சொல்லிட்டோம் அது ரொம்ப இன்ஃபீரியர், இப்போ நம்ம சுப்பீரியர் அப்படிலாம் இல்லை, சாதனை இல்லை. புரியுதா? இது தொடர்ந்து பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய லைஃப் எக்ஸாம்பிள் நான் தோற்றதே கிடையாது. இது அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது எப்படி தோற்றதே கிடையாதுன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க? அதுவும் கிளாஸில் ரெக்கார்ட் ஆகிறது, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அதில் ஒரு மந்திரம் எழுதியிருக்கேன். அந்த வெற்றி அடைஞ்சதுக்காக ஒரு ஸ்தூபி பண்ணியிருக்கு. புரியுதா? விஜயஸ்தூபின்னு பேர், அதுக்கு பேர். இந்த விஜயஸ்தூபி கீழே ராஜராஜ சோழன் கீழே வரைக்கும் போய் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். இப்போ நரேந்திர மோடி கச்சத்தீவு கொண்டான் பண்ண போகிறார், திருப்பி மீட்க போகிறார். அந்த மாதிரி கடாரம் கொண்டான். அந்த பக்கம் கீழ்ப்பகுதியில் இருக்கிற பகுதியை ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டான், ஜெயிச்சுட்டான். அந்த பகுதியில் இருக்கிற கீழே நாடுகளில் பகுதியில் ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு ஸ்தூபி இருந்தது. இது என்ன ஸ்தூபி அப்படின்னு? இது ராஜராஜ சோழன் பண்ணின ஸ்தூபி, வெற்றிக்காக கொண்டாட்டத்துக்காக பண்ணினேன். அது உள்ளர போய் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு எப்படியோ தெரியல, பார்த்துட்டோம்னா உள்ளர போய் உக்காந்துரும். அது வேலை செய்யும். அது புரியுதா? அதுக்காக எங்கேயோ எப்போவோ பார்த்தது, ஆனால் பல வருஷம் கழித்து அது விஜயஸ்தூபியாக வந்துடுது. அதில் ஒரு மந்திரம் எழுதியிருக்கேன். முதல்ல மேலேயே எழுதியிருக்கேன். முயற்சி திருவினையாக்கும். இப்போ என்ன சப்ஜெக்ட் பேசுகிறோமோ அது ரிலேட்டிவாக சொல்லணும். அந்த கான்டெஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வேதாந்தத்தில் கான்டெஸ்ட் புரியலைன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ அங்கங்கே போட்டுக்கிட்டு இருப்போம். கண்டந்துண்டமாக இருக்கும் அந்த கருத்து. புரியுதா? இப்போ என்ன பேசின்னு இருக்கோம்? விஜயத்தை பற்றி பேசியிருக்கோம், தோற்றத்தை இல்லைன்னு சொல்லியிருக்கோம், ஸ்தூபி சொல்கிறோம், ராஜராஜ சோழன் சொல்கிறோம். புரியுதா? அது தஞ்சை தரணில், மஞ்சக்குடியில், இது கும்பகோணத்தில் இருக்குது. புரியுதா? அது சம்மந்தமாக ரிலேட்டிவான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த முயற்சி திருவினையாக்கும் இந்த சொல்லு உங்களுக்கு எப்படி புரியுறது தெரியல. நான் பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆனந்த களிப்பு. முயற்சி திருவினையாக்கம்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி அடைய வைக்க முடியும். நான் எப்பவுமே இந்த டிபெண்டன்சி இருக்கு இல்லையா, அந்த டிபெண்டன்சியை தவிர்த்துடுவேன். அதுதான் வேதாந்தத்திலே முக்கியமான விஷயமாக சுதந்திரமாக சொல்கிறாங்க. முக்தி வேறு அதை சொல்கிறாங்க. நான் இந்த வார்த்தை பிடிச்சோன்னே எங்கேயோ பஸ்ஸில் முயற்சி திருவினை ஆக்கன்று முதல்ல ஒரு நோட் புக்கில் எழுதி பண்ணேன். எங்கெங்கெல்லாம் வார்த்தை இருக்கோ, நம்ம பொதுவாக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை அங்கே படித்தோம் பார்த்தோம்னா அது எனக்கு தெரியாதாக்கும். எப்படி
அந்த சப்பாத்தி கதையாக ஆகிடும். மாவு திரட்டுறது இருக்குல்ல, அது மாதிரி ஆகிடும். அது லட்சியார்த்தம் என்ன? நம்ம பார்க்குற ஒரு சொல்லுக்கும் வாச்சியார்த்தமாக பார்க்குறத லட்சியார்த்தமாக பார்க்கணும். அந்த லட்சியார்த்தமாக பார்க்குற விஷயம், லட்சியார்த்தமாக சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுது, அது என்னுடைய சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். இப்போ எனக்கு சம்மந்தப்படாமல் ஆப்பிரிக்காவில் கிரிக்கெட் விளையாடுறான்னு வச்சுக்கோ, எனக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை. அதனால் என் மனசு எந்த விதமான சலனமோ சஞ்சலமோ பூஸ்டோ சந்தோஷமோ வருத்தமோ துக்கமோ ஆகாது. ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்னா அந்த எங்கேயோ இருக்கிற ஆப்பிரிக்காவில் கிரிக்கெட் விளையாடுறது, அதில் என் மனசு எந்த சலனமும் ஆகாது. அதுக்கு பேர் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். இன்கேஸு அதில் பாரதம் விளையாடுறதுன்னு வச்சுக்கோ கிரிக்கெட்டில், அப்போ கொஞ்சம் சலசலப்பாகும். ஓகே, நம்ம ஊருக்காரர் அதுவும் ஜெயிச்சு கடைசியில் தான் அந்த பாலில் தான் முடிவு பண்ணணுன்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, எப்பேற்பட்ட ஞானி கூட தடுமாறுவான். புரியுதா? அடாடாடா, ஒரு பால் போட்டுட்டானா நல்லா இருக்குமே, மரியாதையாக இருக்குமே, 140 கோடிக்கு ஒரு கௌரவம் கிடைக்குமே, அப்படிலாம் மனசு விரிவடையும். புரியுறதா? அப்போது எங்கே சம்பந்தம் இருக்குது, அந்த சம்பந்தப்பட்ட விஷயந்தான் என்னை ஷேக் பண்ணும். சம்பந்தம் இல்லாத விஷயம் என்னை ஷேக் பண்ணாது. அங்கே ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தில் இருப்பான். அவன் உறுதி கொண்ட ஞானியாக இருப்பான். இவர் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தை பற்றி இவர் கேட்குறார். யார்? அர்ஜுனர். யார்கிட்ட? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட. அவன் அப்பப்போ ஒரு சிரிப்பான். நம்மட்டு சிரிப்புன்னு பேர், அதுக்கு பேர் இல்லையா? அதில் கீதையில் அதுக்கு பேர் என்ன? அந்த சிரிப்புக்கு பேர் பிரகாசன்னிவ பாரத. நம்ம லோக்கல் லாங்குவேஜில் என்ன பேர்? நம்மட்டு சிரிப்பு. ஒரு பொண்ணு ஏன்னா உனக்கு கூரை ஏறி கோழி முடியல, வான் ஏறி வைகுண்டம், உனக்கு இதுலேயே ஜோல்ட் ஆகிற, தாத்தா கொல்லுவானா இவனை கொல்லுவானான்னு என்ன? அப்படி இருக்கும்போது ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் கேட்குற. அப்படி கிருஷ்ணர் எந்த இடத்துலையுமே அர்ஜுனர் கேட்குற கேள்விக்கு மறுப்பே தெரிவிச்சதில்லை. சரி, பதில் சொல்லிவிடுவாரான்னா பதிலும் நிறைய இடத்துல சொல்ல மாட்டார். ஏன்னா இர்ரெலவெண்ட்டாக கேட்பான். ஆனால் அந்த கேள்விக்கு என்ன லட்சியார்த்தமோ அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு வேண்டியதாக சொல்லுவார். அவன் அதுக்கு வரத்துக்காக. இதெல்லாம் ரொம்ப சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயம். அப்போது எந்த ஒரு விஷயத்தில் நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையோ, பற்று இல்லையோ, அட்டாச்மெண்ட் இல்லையோ, அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம். சப்போஸ் எனக்கு ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணமே இல்லாததை வரவழைக்க முடியாது. உனக்கு இல்லாததை வரவழைக்க, நாசத்தோ வித்தியத்தை பாவகா. புரியுதா? ஏற்கனவே உனக்கு வரவழைக்க முடியும், ஆனால் வேறு விஷயத்தில் இருக்குது, நெகட்டிவான விஷயத்தில் இருக்குது. புரியுதா? அதை ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் எனக்கு வேண்டியதுக்கு கொண்டு வந்துட்டேன்னா அதே விஷயத்தை நான் கொண்டு வந்துடலாம். புரியுதா? அப்போ இந்த ஆவர்த்திக்கு என்று சொல்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் வேர்டு. புரியுதா? அப்போ முயற்சி திருவினையாக்கும்னா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, எந்த ஒன்று திருவினையாக்க வேண்டுமோ, திருவினையாக்கம்னா சக்ஸஸ் ஆகணுமோ, அதுக்கு என்ன செய்யணும்னா முயற்சி பண்ணணும். இதையும் நம்ம லோக்கலில் சர்வசாதாரணமாக இதை சொல்லிட்டு போயிடுவோம். முயற்சி வேணும். நான் முயற்சி பண்ணினேன் ஜி, வராது. முயற்சி பண்ணினேன் ஆனால் வரல. இப்படி நீங்கள் பேசியிருக்கிறத நாமே சொல்லியிருக்கிறத கூட கவனிச்சிருக்கலாம் நிறைய பேர். என்கிட்ட வந்த பிறகு அது ஒரு பேரிடியாக இருக்கும். அது மாத்திரம் பிடிக்கவே பிடிக்காது. முடியாது, தெரியாது, நடக்காது இப்படி சொன்னான்னு வச்சுக்கோ,
அதுக்கப்புறம் நான் பழகிட்டேன் அவங்களோட. சரி சரி அவங்க லைன்லேயே போய் ஆமாம் நடக்காது அப்படி சொல்லி நடக்க வச்சுட்டா. ஆமாம் நடந்துருத்த. அப்போ தெரியல, டென்ஷன். புரியுறதா? நடந்ததும் தெரியல, அது நடந்துருன்றதும் தெரியல. ஏதோ அப்படியே வாழ்க்கை ஓடிகிட்டே இருக்கிறது. இன்றைக்கி இருக்கா மாதிரி நாளைக்கு, நாளைக்கு இருக்கா மாதிரி இன்னொரு நாள் அப்படின்னு. புரியுதா? எவ்ரி டே இம்பார்ட்டண்ட். அப்படின்னா திருவினையாக்குறது எதுவோ அதுக்கு பேர் முயற்சின்னு பேர். புரியுதா? அப்போது வெற்றி அடையிற வரைக்கும் வேலை பண்ணணும். இப்போ வந்து நம்ம கங்கைக்கு போகிறோம், புரியுதா? ஸோ அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணும்போது எத்தனை ரிஷிகள், சாதுக்கள், ரித்விக்குகள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதை விஷுவலைஸ் பண்ணணும் பேக்ரவுண்டில். அப்படியே ஜாலியாக தண்ணியாக பார்க்காத, செக்குலராக பார்க்காத. அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஜலம் வந்திருக்கு, ஏன் இவ்வளோ பேர் வந்து வேறு இதில் இல்லாமல் இதில் வந்து இவ்வளோ ஸ்நானம் பண்ணுறாங்க, அதுக்கு ஏன் இவ்வளோ பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. புரியுதா? அது வந்து தலைமுறையாக முயற்சி பண்ணி ஒரு 10 தலைமுறையாக வந்து முயற்சி பண்ணி கிடைச்ச கங்கை அது. இது கடைசியாக வந்தது வந்து பகீரதன் கிட்ட வந்தது. புரியுதா? பகீரதன் பண்ணின முயற்சினாலும் வரல, பகீரதனும் மற்ற அவங்களுடைய மூதாதையர்களும் தொடர்ந்து பண்ணின முயற்சி. புரியுதா? அதனால தான் பகீரதன் எஃபர்ட் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பகீரத பிரயத்தனம் அப்படின்னு. எத்தனம் இருக்கணும், பிரயத்தனமாக இருக்கணும். எத்தனம்னா இப்போ வந்து நம்ம கும்பகோணத்துக்கு வரணும், நீங்கள் பாட்டு அந்த பக்கம் செங்கல்பட்டு கூட இந்த பக்கம் தான் வருமா, அந்த பக்கம் அரக்கோணத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். புரியுதா? ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகிடும். அப்போ எத்தனம் பிரயத்தனம். அப்போ அந்த சரியான முயற்சியாக இருக்கணும், சரியான திசையில் இருக்கணும், சரியான நோக்கத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் பிரயத்தனம். புரியுதா? அப்போ முயற்சின்றது பிரயத்தனம். அது என்ன, அதோட கனெக்டட் என்ன, அபியாசம். ஆவர்த்திகி. பிரம்மசூத்திர வார்த்தையில் சொன்னால் ஆவர்த்திகி. ஓகே. அபியாச. கீதா மொழியில் சொன்னால் அபியாச. என்னுடைய வார்த்தையில் சொன்ன முயற்சி. புரியுதா? அப்போ ஒரு விஷயம் தொடர்ந்து இடைவிடாமல் தொடர்ச்ச அந்த தைலதாரம் மாதிரி அப்படி விட்டால், இப்போ வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, நான் வந்து எங்கேயாவது நடுவில் நிறுத்துகிறேன்னா நிறுத்துறதில்ல, அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பேன் நான். புரியுதா? இப்படி இந்த பூந்தி கொடுத்துட்டே இருப்பேன் நான். புரியுதா? அங்கே கை வரலன்னு வச்சுக்கோ, அதை அப்படியே போட்டுருவேன் நான். உடனே அலர்ட்டாக இன்னொருத்தன் வந்து பிடிச்சிப்பான், சுவாமிஜி கையில் டைரெக்டாக போட்டு. அப்போ இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும், விடவே படக்கூடாது, சளைக்கக்கூடாது, சோர்வு அடையக்கூடாது. புரியுதா? அப்போ இந்த அபியாசம் பண்ணணும், பிரயத்தனம் பண்ணணும், முயற்சி பண்ணணும். அதுக்கு பேர் ஆவர்த்தி. இதுக்கு ஃபியூல் எங்கேருந்து வரும் அப்படின்னா உற்சாகம் வேணும். ஊக்கமது கைவிடேல். அப்போது பிரம்மசூத்திரனா ஏதோ பாண்டித்யம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. சாதாரண நம்ம டே டு டே லைஃப்பில் சரியான முறையில் ஞானத்தை நோக்கி இட்டுண்டு போகிறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறது. இது ஒரு பூதாகரமாக ஆக்கிட்டாங்க. இந்த பிரம்மசூத்திரனா ஸோ கால்டு பீப்புள் தான் படிக்கணும், படிக்கக்கூடாது, அவங்க படிக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு சதுர்சூத்திரிலேயே 7 குழந்தைங்களோட அம்மா வந்து படித்தது ஆர்ஷ வித்யா குருகுலத்தில். புரியுதா? 7 குழந்தைங்க. அங்கே இருக்கிறவங்களாம் நான் குழந்தை வச்சுருக்காங்க, பிரம்மசூத்திரம் படிக்கிறாங்க. நான் குழந்தை இருக்கும், பிரம்மசூத்திரம் படிக்கக்கூடாதா? புரியுறதா? அதே போல் மாண்டூக்கியத்துக்கு நம்ம சுத்தானந்த சுவாமி உத்தண்டி இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க விஜயான்னு, அவங்க அரண்டு போயிட்டாங்க. கை குழந்தை வச்சுன்னு இருக்குதெல்லாம் மாண்டூக்கியம் படிக்கிறதா? அப்புறம் மாண்டூக்கியன்னா என்ன, மாண்டூக்கிய உபநிஷத்துனா என்ன சாதாரண விஷயமா? அது அபவாதம் பண்ணுறது, அது எல்லாத்தையும் அபவாதம் பண்ணுறது.
ஐயோ சுவாமிஜி என்ன இப்படி இப்படி வாழ வேண்டியவங்களுக்கெல்லாம் அப்பவாதம் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு பழி வேற. இவங்களா இந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சொல்லிட்டு போங்க. என்ன சுவாமி, யாருக்கு சொல்கிறது யாருக்கு சொல்லக்கூடாது ஒரு விவஸ்தை இல்லை. ஏதோ வயசானது ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, முடிஞ்சுத்து, என்ன வேணால் சொல்லி விடு அப்படின்றது இல்லை. வாழக்கூடிய குழந்தை இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கு, இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் தான் எல்லாருமே யூத்து. என்ன யூத்துன்னா ஆதிக்கம் பண்ணுற யூத்து. புரியுதா? எல்லாமே நான் தான் அப்படின்னு வரும். அப்படி பண்ணுற இருக்கிற ஒரு யூத்துக்கிட்ட மாண்டூக்கிய உபநிஷத் சொல்லி கொடுத்தா என்ன ஆகிறது? அது பிரபஞ்ச உபசமம், இந்த உலகம் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, பிரத்யசாரம், ஆத்ம பிரத்யசாரம், இதெல்லாம் தைரியமாக சொன்னேன் நான். புரியுதா? அப்படி சொன்னால் தான் அதில் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் பேர் கூடவே வந்துட்டுருக்கான். புரியுதா? அந்த வயசில் பிடிச்சதுனால தான் இப்போ கொஞ்சம் 40 வந்து நிற்குது. புரியுதா? அப்போவே 40 பிடிச்சிருந்தா இப்போ நான் அவங்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டியிருக்கோம். புரியுறதில்ல? அப்புறம் அதனால் வந்து இளமையில் கல் அப்படின்னார் பாரதியார், முதுமையில் மண் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் அவர். புரியுறதா? அப்போது கற்க வேண்டியதெல்லாம் சீக்கிரமாக கற்றுக்கணும். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். புரியுதா? ஆவர்த்திஹி தொடர்ந்து பண்ணணும். சப்போஸ் ஒரு இது பண்ணுறேன்னு வச்சுக்கேன், இந்த என்ன ஊத்தப்பம் இல்லை, 2 ஊத்தப்பம் இருக்கும், 2 ரெட்டை தோசை இருக்கும், செட் தோசை. அலர்ட்டா பாரு. செட்டாக இருக்கும், அது 2 தோசை சேர்ந்து இருக்கும். புரியுதா? அப்போல்லாம் வயசு இல்லை, வயசுனால கேட்கும்போதே செட் தோசை, ஒரு தோசை கேட்குறது இல்லை, 2 தோசை கேட்குறது. புரியுதா? அதுவும் தடியாக ஊற்றி கொடுப்பான். புரியுதா? அது ஒரு கலரில் வேற கொடுப்பான். புரியுதா? இதெல்லாம் ஒரு அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஆனந்தமாக இருக்கும், வயிறு ஃபுல்லாகும். 2 செட் தோசை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஃபுல்லாக எல்லாம் மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் பசிக்காது. புரியுதா? அந்த மாதிரி இது இருக்கிறது. அப்போது இப்போ சப்போஸு அது எனக்கு வரலைன்னு வச்சுக்கோ, சாப்பிட வரும், செய்யறதுக்கு வரலைன்னா என்ன பண்ணோம்? உனக்கு வேண்டாத ஆளெல்லாம், விருந்தினர்லாம் யாரெல்லாம் இருக்காங்க ஒரு லிஸ்ட் எடுத்து இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டுக்கு விருந்து அப்படி சொல்லி அவங்களுக்கு போட்டு 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 பழகணும். புரியுதா? அபியாச 2 லாபம் இருக்கும். ஒன்று வந்து இன்னொரு தடவை கூப்பிட்டா வரமாட்டான், நமக்கு வந்து அபியாசம் ஆகும், ப்ராக்டிஸ் ஆகும். புரியுதா? அப்போ ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த ஒரு கடினமான ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆகும். ஒரே விஷயந்தான், உனக்கு வரலை, எனக்கு தெரியல, எனக்கு முடியல அப்படின்னு நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ, எந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருந்தாலும் அதுக்கு என்ன ஒரே ஒரு சொல்யூஷன்னா திரும்ப திரும்ப செய்யணும், திரும்ப திரும்ப செய்யணும். நீங்கள் ஸ்கூலில் வந்து அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க, திருப்பி திருப்பி பண்ண சொல்லுவாங்க, இம்போஸ். அதில் நீங்கள் பழைய காலத்தில் வந்து இந்த வாய்ப்பாடுன்ற ஒன்று இருக்கிறது, என்ன, ஆமாம், மனப்பாடம், வாய்ப்பாட்டு அப்படியே சொல்லணும். இப்போ எந்த நம்பர் சொன்னாலும் உடனே ஃபோன் எடுக்கிறான், ஃபோன் எட உடனே சொல்லிட்டாரான். அறிவு எதுக்கு பகவான் படைச்சிருக்கான்? புரியுதா? அதை திருப்பி 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 எப்படி கூப்பிட்டாலும், எப்படி கூட்டினாலும், எப்படி பெருக்கினாலும் அதுக்கு ஒரு நம்பர் வரணும். புரியுதா? அந்த மாதிரி உன்னுடைய மைண்டை, புத்தியை அந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதா? எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஓடின்னு இருக்க நதியில் தான் குளித்தா ஃப்ரெஷ்ஷாக ஆனந்தமாக இருக்க முடியும். நதி வந்து தேங்கி போச்சுன்னு வச்சுக்கோ, குட்டையாகிடும். புரியுறது? அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில்
ஃப்ளோ இருக்கணும். ஃப்ளோ புரியுதா? அது போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு ஆவர்த்திகி. ஆவர்த்திகினா அபியாசகா. அப்போ இந்த அபியாசம் பண்ணணும். இங்கே என்ன அபியாசம்? சிரவண மனன நிதித்தியாசனம். ஊத்தப்பெல்லாம் பண்ணிடலாம். சிரவண மனன நிதித்தியாசனத்தை தொடர்ந்து பண்ணு. இந்த பிரம்மசூத்திரத்தில் முதல் சூத்திரம் என்ன சொல்கிறது? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. இப்போதான் அப்போது இந்த சா என்று இருக்குல்ல, இந்த சா என்ற ஒரு சொல்ல இச்சான்னு அர்த்தம். இச்சா ஃபஸ்ட்டு ஜிக்ஞாசு, க்யூரியாசிட்டி இருக்கும் ஒரு விஷயத்துலையும். இந்த க்யூரியாசிட்டி எவ்வளோ நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் தான் இருக்கும். வேதத்தில் என்ன சொல்லிருக்கிறது, உபநிஷத்தில் என்ன சொல்லிருக்கிறது, அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சுவாமி என்ன சொல்கிறாரு, இந்த சுவாமி என்ன சொல்கிறாரு, இதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, அப்புறம் அந்த ஜிக்ஞாசை போயிடும், இச்சா போயிடும். ஒருவனுக்கு இச்சா இருந்ததுன்னா பிடிக்க முடியாம ஒழிய தொடர முடியாது. புரியுதா? அப்போ அது இச்சாவாக இருக்கிறது, ஜிக்ஞாசா இருக்கிறது, அது விசாரமாக கன்வர்ஷன் ஆகணும். இந்த இச்சா தான், ஜிக்ஞாசா தான், அது விசாரமாக கன்வர்ஷன் ஆகணும். விசாரத்துக்குள்ளே வந்துட்டோம்னா அது தொடர்ந்து திருப்பி 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 ரிப்பீட்டேஷன். இப்போல்லாம் குழந்தைகிட்ட கூட திருப்பி இன்னொரு தடவை சொல்லக்கூடாது. சின்ன குழந்தையானாலும் பெரிய குழந்தையானாலும் 2 தடவை சொல்லக்கூடாது. தெரியும், சொல்லிட்டீங்களே, அதை நிறுத்திக்குங்க. இப்போல்லாம் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. அதாவது எல்லாம் தெரியும், அதை முடிஞ்சது, நான் சரி பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். பாவி பண்ணலையேடா இத்தனை தடவை. நாளைக்கு டிக்கெட் வேறு புக் பண்ணணும், புரியுதா? அவங்ககிட்ட போய் கேட்டால் பண்ணிவிடுவோம். சரி, அந்த ஆதார் கார்டு கூட நாங்கள் தான் பண்ணிடுறோன்னு சொல்கிறோம், எதுக்கு ஆதார் கார்டு கேட்குற? புரியுறதில்ல? அந்த மாதிரி ஒரு தடவைக்கு மேலே 2வது தடவை கேட்கக்கூடாது அவனை. எவனுமே, பெருமாள் கூட கேட்கக்கூடாது. இப்படி இருக்கிற நேரத்தில் அபியாசம்லாம் ரிப்பீட்டேஷன் இதெல்லாம் எங்கேருந்து கனெக்ட் ஆகும்னு புரியல. இவன் ஆதார் கார்டுக்கே இப்படி அரண்டு போகிறானே. இது சிரவண மனன நிதித்தியாசனம் தொடர்ச்சியாக பண்ணணும், இடைவிடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத, இதுக்கெல்லாம் இவன் எப்போ வரப்போகிறான், எங்கே வரப்போகிறான்? ஆதாரமே ஆடின்னு இருக்கு. அவர் ஒரு பாட்டு பாடுவார், அப்புறம் ஒரு தடவை பாட சொல்லுவார் ஆதாரம் பற்றி. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆதாரம் பேஸு. ஏன்னா அதுக்கு தான் அந்த ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு ஆதார பீடம் அப்படின்னு சொல்லுவோம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ஒரு கணக்கு. அது முன்னாடி ஒரு சிலையை அப்படியே வச்சுடுறதில்ல, அதுக்கு முன்னாடி கீழே நிறைய ஐட்டம் பண்ணி ஆதார பீடம் பண்ணி அதுக்கு அடுத்ததெல்லாம் அந்த லாங்குவேஜெல்லாம் மறந்து போச்சு. இப்போ திருப்பி ஒரு கோயில் கட்டின்னு இருக்கேன், என்ன பண்ண இப்போ எதுவும் தெரியாது எனக்கு அப்படின்ட்டேன் நான். புரியுறதா? ஏன்னா அந்த கோயில் மூடில் இருக்கணும். அப்போ தான் அவன் இது இப்படி பண்ணணும், அந்த தகடு வைக்கணும், இந்த தகடு திட்டம்லாம் இருக்கல, அதெல்லாம் தகடு வைக்கணும், அந்த இதில் ஸ்ரீ வைக்கணும், இது இப்படி வைக்கணும், அதெல்லாம் நம்ம இப்போ அதுலேருந்து தூரம் வந்துட்டோமா. ஆனாலும் அந்த இதுக்கு பிறகு சிவாஜி சார் 60-70 ஒரு இதுவாக நடிப்பார், டூயட்லாம் பாடுவார், இப்படி பண்ணுவார். ஏன்னா ஓடியாடிலாம் அந்த காலம் மாதிரி பண்ண முடியாது. எப்படியோ நீ சிலையை எடுத்து வச்சுட்டு தம்பி முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட அப்படின்னு. ஏன்னா எனக்கும் மறந்து போச்சு எல்லாம், புரியுதா? எப்படியோ ஒன்று இப்போ தானியாதிவாசம் பண்ணிட்டு வந்துட்டேன், கும்பாபிஷேகம் ஆகிடும்னு வச்சுக்கேன். அதனால் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, ஜிக்ஞாசான்றது க்யூரியாசிட்டி. அந்த க்யூரியாசிட்டியிலேருந்து அடுத்த வருது பிரம்ம விசாரம் செய். பிரம்ம விசாரம் செய் எங்கேருந்து வருது? தது விஜிக்ஞாசஸ்வ தது பிரம்மேதி. தது விஜிக்ஞாசஸ்வ தது பிரம்மேதி அப்படி சொல்கிறார். புரியுதா?
அது அறிய வேண்டிய விஷயம், நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் தது பிரம்மேதி, எது தெரிஞ்சுக்க வேண்டியது? பிரம்மத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது சொல்லணும். அப்போது ஜிக்ஞாசா அதுக்கு பல பேர் இருக்கிறது. அதில் இன்னொரு பேர் விசாரஹா. அதனால தான் இப்போ நம்ம வந்து ஆத்ம விசாரன்னு பேர் வச்சுருக்கோம். புரியுதா? ஏன்னா ஆத்ம விசாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்யூரியாசிட்டியோடு வருவாங்க ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு, நான் நீனுன்னு வருவாங்க. அதே பிரம்மன், அதே ஆத்மன், அதே உதாரணம் நீங்கள் இந்த வாரம் நீங்கள் பண்ணிட்டீங்க. முதல்ல இவங்களுக்கு ஒரு கித்தாப்பாக இருக்கும், பா நம்ம சொல்லி மற்றவங்க கேட்குறாங்க, இது வரைக்கும் எவனுமே கேட்டதில்லை, ஓகே ஆன்லைன்லையாவது கேட்குறான் அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்புறம் அதே மூஞ்சி அதே பார்த்தது, அதுக்கப்புறம் போன வாரம் வந்தது இந்த வாரம் வராது, ரெண்டு, அது வேறு ஒரு குழப்பமாக இருக்கும். நான் ப்ரெசன்ட் பண்ணும்போது எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், புரியுதா? அது அன்றைக்கி பார்த்து நல்ல இன்ட்ரெஸ்டாக ஆர்வத்தோடு கேட்குறது லீவ் போட்டுட்ருப்போம், செல்ஃபே எடுக்காது. ஏற்கனவே நம்ம டஃபஸ்ட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறதுக்கு சனிக்கிழமை ராத்திரி பண்ணிட்டுருப்போம். அது பாதி நுழைஞ்சி பாதி வந்து ஏதோ மாதிரி ஒரு மாதிரி பண்ணி நான் வந்து சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். கொடுத்துருக்கிறதே சுருக்கம் 15 நிமிஷம், அதில் இவர் 10 நிமிஷத்தில் சொல்லிவிடுவாரான். புரியுறதா? 10 நிமிஷத்தில் சொல்கிறது இது 10 மணி நேரம் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா அதுலேருந்து அங்கே ஒரு ரகசியம் இருக்குது, ராத்திரி சரியாக படிக்கலை, புரியுதா, டைரெக்டாக இங்கே வந்திருக்கு அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு டீச்சர் எடுக்கிறான்னா அவளுடைய ரகசியம் என்ன பண்ணணும், நீ ப்ரெசன்ட் பண்ணும்போது தான் தெரியும், ஓ இதில் இவ்வளோ சமாச்சாரம் இருக்கா அப்படின்னு. அப்போது விசாரஹா, ஆத்ம விசாரஹா. இதில் மீமாம்ச வார்த்தை என்ன சொல்கிறதுன்னா, மீமாம்சன்றது பூர்வ மீமாம்சக்காரர்கள், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விதி பண்ணுவாங்க, ரூலு, அதாவது வேதத்தினுடைய கட்டளை, ஆண்டவன் கட்டளை, அந்த மாதிரி இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறது விசாரகா. அது என்ன சொல்கிறதுன்னா மீமாம்ச சாஸ்திரம், பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா. தவ்யகா தவ்யகன்னு வந்ததுன்னா அது மீமாம்சத்தருடைய சொல், புரியுதா? அது எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க? ஸ்ரோத்தவ்யாக, மந்தவ்யாக, நிதித்தியாசத்தவ்யாக. அது பெரிய டிபேட்டு, கர்மத்தில் வருதா ஞானத்தில் வருதா அப்படின்னு. ஓகே, தவ்யகன்னு சொன்னாலே அது ஆக்ஷன், அங்கே பண்ணணும், புரியுதா? அந்த மாதிரி பண்ணணும். அப்போ பிரம்மன்றது பண்ணக்கூடிய விஷயமா? எந்த ஒன்று பண்ண முடியாததோ அதுதான் பிரம்மன், புரியுதா? அது அதுக்கு டிபேட்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் காரணம்லாம் சொல்லி அப்படி கொண்டு வருது கர்த்தவ்யா. ஆனால் கர்த்தவ்யா இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா விசாரஹா. விசாரத்துக்கு இன்னொரு வார்த்தை வந்து கர்த்தவ்யா. ஓகே, இந்த விசாரஹா எதுவோ அதுக்கு இன்னொரு பேர் அபியாசா. கண்டினியூஸாக சொல்லிட்டு வரேன் நான், லிங்க்கு ஒன்றுமே அந்தந்த கான்டெஸ்ட்டில் எப்படி உபயோகப்படுத்துகிறோம். ஓகே, இதை தான் வந்து ஆத்மபோதத்தில் 2006 சிருங்கேரி மடத்தில் ஒரு பொண்ணு இருந்தால், இப்போ ஃபாரின் போயிட்டான் அந்த பொண்ணு, புரியுதா? அந்த பொண்ணு தான் எல்லாம் பளிச்சுன்னு ஆத்ம விசாரத்தில் அப்படியே ஆத்மபோதத்தில் முதல்ல சொல்லுவான். நான் பயந்தே போயிட்டேன், இந்த பொண்ணு கார்கி மாதிரி வந்துடுவா போல இருக்க, பிரம்மவாதினியாக வந்துடுவா போல இருக்க, அவள் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது இப்படிலாம் நான் கவலைப்பட்டது உண்டு. ஆனால் அவன் அம்மா வந்து கவலையே படலை, இது அது வராது கார்கியா. ஃபாரின் போயிடுது, புரியுதா? அது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது முன்னாடியே. இங்கே சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு ஆத்மபோதத்தில், அஜ்ஞானம் கலுஷும் ஜீவம் ஞான அபியாசாத். ஞான அபியாசாத் அப்படி வருது, ஞான அபியாசாத் பஞ்சமி. அதனால் விநிர்மலம் கிருத்வா ஞானம் ஸ்வயம் நஸ்யேத் ஜலம் கதக ரேணுவத்து. இந்த ஜலத்தில்
இந்த இதெல்லாம் போடுவாங்க. போட்டிங்கன்னா அந்த கசடெல்லாம் போய் அது கீழே தங்கிடும். வாட்டர் வந்து பளீச்சுன்னு ஸ்படிகம் ஸ்படிகாரம் ஸ்படிகாரம் புரியுதா? அதை வந்து அது இதில் போட்டால், அழுக்கு தண்ணியில் போட்டால் அது என்ன பண்ணும், இந்த அழுக்கெல்லாம் வாங்கிட்டு கீழே போய் செட்டில் ஆகிடுவார். மேலே இருக்க ஜலம் வந்து சுத்தமாகிடும். புரியுதா? அதுபோல் நம்ம மைண்டில் இருக்க கல்மஷம்லாம் வந்து இந்த விசாரம் பண்ண 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 மன தூய்மை அடையும், சித்த சுத்தி உண்டாக்கும். நம்முடைய ஃபஸ்ட்டு கோலே எங்கே இருக்குன்னா சித்த சுத்தியில் இருக்குது. இந்த ஹோல் பாரதத்தினுடைய ரிச்சுவல்ஸில் இருக்கிற ப்ராக்டிஸ் எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்குது. அது என்னென்னா மன தூய்மை. இந்த மன தூய்மையில் தான் எந்த யோகத்தில் இருந்தாலும் வந்து மீட் பண்ணுற இடம் இந்த மன தூய்மை, சித்த சுத்தி. அதை வந்து ஆத்மான்னு சொல்லிட்டார் சுவாமி விவேகானந்தர். புரியுதுதா? நம்ம எல்லாருமே எந்த ரூட்டில் போனாலும் அது ஆத்மாவுக்கு இட்டுட்டு போய் சேரும். உண்மைதான். அதாவது உபலட்சணமாக சொல்லியிருக்கார். மன தூய்மை ஒருத்தனுக்கு வந்துட்டுனா அவன் ரிஷித்துவம் வந்துடுது. புரியுதா? இந்த ரிஷித்துவம் வந்துடுத்துனா, மன தூய்மை வந்துட்டுனா மீதி எல்லா விஷயமும் கட கட கடன்னு ஓடி வந்துடும். புரியுதா? அங்கே வந்து நமக்கு அப்ஸ்ட்ரகல் என்ன இருக்குது? ராக துவேஷ, விருப்பு வெறுப்பு. இந்த துவேஷம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப திக்காகிடுச்சுன்னா எப்படி போகும் தெரியுமோ? துவேஷம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங் ஆகிடுச்சான், அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? குரோதம். அது குரோதம்னா பழிக்கு பழி வாங்கிறது. புரியுறதா? நாடு சின்ன பின்னமாக போனால் கூட பரவாயில்ல. புரியுதா? மாமனும் மச்சான்னு அடிச்சுக்கிட்டான், அதில் தான் முஸ்லீம் வந்தான். அது என்னது? துவேஷத்தை தாண்டி குரோதம் வந்துடுது ஜெயச்சந்திரனுக்கு. புரியுதா? அதனால் இதெல்லாம் இருக்குது. வீட்டிலெல்லாம் சாதாரணமாக இருக்கும் இந்த மாதிரி துவேஷம். அதனால் அக்ரோதஹா அப்படின்றார். தெய்வீ சம்பத் அக்ரோதஹா, குரோதம் இல்லாதது. புரியுதா? அப்படி பகவான் வந்து இன்டைரக்டாக பல்லதெல்லாம் நடுநடுவில் சூச்சகமாக சொல்லுவார். அவர் ஃபுல்லாகவே சூச்சகமாக தான் சொல்லுவார். சிரிச்சுட்டே இருக்காங்க, சிரிச்சுட்டே சொல்லிவிடுவார், எல்லாத்தையும் சொல்லிவிடுவார். ஆனால் அதில் ஒன்றுத்துலேயும் அற்புதமான பொக்கிஷங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஞான யோகா அதுவே அத்தியாத்ம யோகா. அப்படின்னா ஞான யோகா அத்தியாத்ம யோகா. அத்தியாத்ம யோகான்றது சிரவண மனன நிதித்தியாசன விசாரா. சிரவண மனன நிதித்தியாசன விசாரா, இதெல்லாம் வந்து சினானிமிஸ்ஸு. அதுக்கு பேர் வேதாந்த விசாரா. வேதாந்தம். அப்போ ஆத்ம விசாரன்றது என்னது? வேதாந்த விசாரா. சரி சுவாமி, இதை வந்து எவ்வளோ தூரம் பண்ணணும், எத்தனை காலம் பண்ணணும் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு நோட்டீஸ் வேணும். இப்போதான் ஏன்னா வேதத்தில் கர்மகாண்டத்தில் வந்து அதுக்கு ஒன்றுத்துக்கும் அபியாசத்துக்கும் இத்தனை தடவை நெய் விடு, இத்தனை தடவை அர்க்கியம் பண்ணு, இத்தனைத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணு, அங்கே நம்பர் சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல சண்டி யாகம் இருக்குது, மகா சண்டி யாகம் இருக்குது. அப்படிதான் ஒரு யாகத்துக்கும் ஒரு விதமாக இருக்கணும். அதை விடுறது வந்து அந்த நெய் குத்துறது சொல்லுவாங்க ஐங்கார் பாஷையில். இது ஒரு அழகாக இருக்கும். அந்த ஒரு பாத்திரம் இருக்கும், அதை வந்து இப்படி பண்ணி அப்படி தொட்டு இப்படி எப்படி உன் கையில் விட்டுன்னு வச்சுக்கோ, 5 கிலோ நெய் வேணும் உனக்கு, நீ விட்டேன்னா இப்படி எடுத்துப்ப நீ. அப்படிதான் இது ஏமாற்றவும் கூடாது, அக்னியாச்சே, அதனால் அது தொடணும், அதில் ஒரு பொட்டு அதில் விழணும். அப்படி அந்த அழகு கலை நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா தெரியல. அதெல்லாம் ஹோமத்தில் யாகத்தில் பெருசாக நடக்கும். இப்படிதான் பெரிய கிண்ணம் இருக்கும், ஆனால் விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் ஆப்ளிகேஷன் அதில் போட்டால் தான் பெரிய பெரிய யாகங்கள்லாம் வந்து இதுவாகும், நல்லாயிருக்கும். புரியுதா? அதே போல் இந்த கர்மகாண்டத்தில் சொல்கிற மாதிரி இவனுடைய எதிர்பார்ப்பு
இந்த பிரம்ம விசாரம் சொல்கிறீங்களே, அது எத்தனை நாளைக்கு பண்ணணும்? எவ்வளோ? அதான் 108 சொல்லிட்டீங்களே. 1 2 3 டபுள் டபுள். 1 2 3 டபுள் டபுள். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், டோட்டல் பண்ணால் 6. அதை டபுள் பண்ணால் 12, அதை டபுள் பண்ணால் 20. அவ்வளோதான். 24 வருஷம் நீ பொழைச்சி கிடந்து அதையே பண்ணினா அதுக்குள்ளே தெரிஞ்சிடும். இதில் என்ன தெரிஞ்சிடும்? அந்த சிரவண மனன நிதித்தியாசனம் சொல்கிறீங்களே, வைராக்கியம் வந்து இதுக்கு வரணும். இவன் என்ன பண்ணுவான்? இந்த 12 12 24 வருஷம் பண்ணான்னா டைரெக்டாகவே வைராக்கியம் வந்துடும். இந்த கிளாஸில் போகிறோம், படித்தது போகிறோம், புரிஞ்சது போகிறோம், தெரிஞ்சது போகிறோம். இவனுக்கு அலம் புத்தி வந்துடும் அவனுக்கு. ஆமாம், போகிறோம், படித்தது போகிறோம், அந்த மாதிரி வந்துடும். புரியுதா? அதை வரக்கூடாது. அதுதான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். புரியுதா? அதை வந்து தொடர்ந்து பண்ணணும். அப்போது இதெல்லாம் ஒரு கோர்ஸ் ஆகுது. 48 வருஷம் பண்ணுறது. 24 வரலைன்னா டபுள் 48 வருஷம். அவ்வளோதான். ஒரு மண்டலம், எதுக்கும் ஒரு மண்டலம் இருக்கணும். அப்பயும் வரலைன்னா நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு போய்க்கலாம். ஓகே, அதுதான் உறங்கி விழிப்பது போல் சாக்காடு வேற சொல்லிட்டான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, டெத்து கிடையாது. நம்ம இங்கே பிரம்மசூத்திரம் படித்ததுலேருந்து என்ன தெரிஞ்சுது? டெத்தே கிடையாது. ஞானத்தில் இல்லை, அஜ்ஞானத்திலேயே டெத்து கிடையாது நமக்கு. புரியுதுதான்? சரீரம் சேஞ்ச் ஆகும், ட்ரெஸ்ஸு மாதிரி. வாசாம்சி ஜீரணானி. புரியுதா? இப்போ அந்த வாசாம்சி ஜீரணானி வந்து பிரம்மசூத்திரம் படிக்கிறதுனால சுலபமாக தெரியும், உங்களுக்கு சுலபமாக புரியும். இப்போ முன்னைய விட புரியுதா? ஓ, அதனால தான் இவர் யம தர்மராஜார் என்ன சொல்கிறாரு? மிருத்யோகோ மிருத்யுகு அப்படின்றார். மரணத்திலிருந்து மரணத்துக்கு போவாய் அப்படி சொல்கிறது. நமக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் நம்ம அப்போ விட்டோம். இப்போ பிரம்மசூத்திரம் படித்தது தான் உத்கிராந்தி கதி ஆகதி அப்படி சொன்ன. இவன் வந்து இந்த சரீரத்தை விட்ட பிறகு ஜீவா சுக்லகதியாக கிருஷ்ணகதியாக போய் எங்கேயாவது ஒரு ஸ்டேஷனில் இருந்து இங்கே நம்ம வந்திருக்கோம்ல, இதுக்கு பேர் ரிட்ரீட்டுன்னு பேர். இவாளுக்கு ரிட்ரீட்டுன்னு. ஆமாம், இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி. ரிட்ரீட் அதாவது துன்பத்திலிருந்து தப்பித்து வருதல். உங்கள் வீட்டு துன்பத்திலிருந்து தப்பித்து இந்த மஞ்சக்குடியில் அப்படி அவங்க பேர் வச்சுருக்காங்க. நம்ம சிபிர்னு வச்சுருக்கோம்ல, அவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, அந்த துன்பத்திலேருந்து இந்த துன்பம், அந்த பேயை போய் இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டானா அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அந்த நீ எங்கேயாவது துன்பத்தில் தப்பிக்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போனேன்னா இப்போ முன்னாடி பட்டைய துன்பம் அதை விட டபுள் ஆகும். அதனால தான் போனவன் திருப்பி வந்துடுறான், அதே இடத்துக்கு வந்துடுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த துன்பமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அனுபவம் காட்டும். அதனால் அப்படிலாம் எங்கேயும் போயெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது. ஏன் எப்படி சொல்கிறீங்க? அத்தாரிட்டியாக போய் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நம்ம மடமே சொந்த மடமே நல்ல மடம் அப்படின்னு இப்போ தீர்மானம் வந்திருக்கு. புரியுறதா? ஆனால் அது வரத்துக்கு எல்லா மடத்துக்கும் போயிருக்கணும். எல்லா மடத்துக்கும் போய் அனுபவப்பட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மதே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு தோணும். புரியுதா? அதுதான் நம்ம வீடு நம்ம வீடு தரும். புரியுதா? மோட்சம் வீடு. புரியுதா? அதனால் இந்த ஜீவ யாத்திரையில் சிம்பாலிக்காக ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம். 1 2 3 டபுள் டபுள் அண்ட் டபுள். அது வந்து ஒரு சிம்பாலிக்கு ஒரு கணக்கு தானே தவிர
அது வந்து கணக்கெல்லாம் இதில் பார்க்க முடியாது. புரியுதா? அதனால் சாதன சதுஷ்டயம், தெய்வீ சம்பத், ஆசிரம அனுஷ்டானம், ஓகே, இந்த சாதனை எல்லாம் உன்னுடைய சிரத்தையை பொறுத்து எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறையோ அவ்வளோ தூரத்துக்கு ஞான பிராப்தி ஏற்படும், ஞான நிஷ்ட பிராப்தி ஏற்படும். புரியுதா? அதனால் இந்த ஆவர்த்திக்கு என்ற சொல் வந்து திரும்ப திரும்ப செய். ஷட்டு லிங்கானில் வருது, அபியாசா. அதை தான் பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடாது. பிரம்மசூத்திரத்தில் இருந்து ஷட்டு லிங்கானி கொண்டு வரப்பட்டிருக்கு. உனக்கு வந்து இந்த கோர்ட்டில் எப்படி கேஸ் பார்க்குறாங்களோ, ஆடிட்டிங் எப்படி பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி உன்னுடைய ஆன்மீக பயணத்தில் வெரிஃபை பண்ணணும்னா ஷட்டு லிங்கானி வச்சு வெரிஃபை பண்ணணும். அதாவது பல மதங்கள் இருக்கு இல்லையா, அந்த பல மதங்களில் இருக்கிற விஷயம் சரியாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போடுறேன், அது சரியாக தவறான்னு எங்கே கண்டுபிடிக்கணும்? ஷட்டு லிங்கானியில் கண்டுபிடிக்கணும். உபக்கிரம உபசம்ஹாரம். உபக்கிரம உபசம்ஹாரம்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் என்ன சொல்கிறோமோ கன்க்ளூஷனோ அதே தான் இருக்கணும். பிகினிங் எப்படி இருக்கிறதோ எண்ட் அப்படி இருக்கணும். இப்போ புரியுதா? இவர் செலிப்ரேட் பிகின் அப்படி போட்டிருந்தான் அந்த ஒரு பையில். புரியுதா? அப்போது இந்த பேக் வாங்கினா செலிப்ரேட் பண்ணணும், செலிப்ரேட் ஆகும், பிகின். புரியுதா? அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான் நம்மளை பார்த்து, இதுக்கு முன்னாடி நீ எதுவுமே செலிப்ரேட் பண்ணலன்றான். புரியுதா? அந்த மாதிரி பேக் இருந்துன்னா, ஏன் இதுக்கு முன்னாடி நான் எதுவும் செலிப்ரேட் பண்ணல, உன் பேக் வாங்கினா தான், உன் துணியை வாங்கினா தான் செலிப்ரேட் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஜனங்களுக்கு இப்போ முதல்ல நான் சொல்கிற எழுத்தாவது இருக்கா இல்லையான்னு தெரியாது. புரியுதா? அதையாவது ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, சூத்திரம் 47 போன இதில் 3வது அத்தியாயத்தில் அதில் என்ன சொல்கிறது? சககாரி அந்தர விதி, சககாரி அந்தர விதிஹி, தர்ஷன விதி, அங்கி விதி, சிரவண மனன நிதித்தியாசனம், அங்க விதி. ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா, அது வந்து அங்கி விதி. சிரவண மனன நிதித்தியாசனம் வந்து அங்க, அங்கி அங்க. புரியுதா? முதல்ல வந்து அங்கி இருக்கணும், அதற்கு அங்கமாக சொல்கிறது. புரியுதா? அப்போது இப்போ வந்து சில யாகம்லாம் வந்து பண்ணுவோம், அது பிரதானமாக இருக்கும், அங்கியாக இருக்கும். அதுக்கு அங்கே வந்து பாராயணம் உபாசனம் பண்ணுறது அதெல்லாம் வந்து அங்க விதி. புரியுதா? அப்போது இப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பு கொழுக்கட்டை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உப்பு கொழுக்கட்டை பண்ணுறது வந்து அங்கி விதி. ஆனால் அங்க விதி என்ன? கொழுக்கட்டையே தெரியலன்றீங்களா? அதுக்கு பருப்பு வேணும், அதுக்கு ரவை இது வேணும், அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அங்கி விதி என்ன இருக்கிறதோ அதுக்கு சொல்லப்பட்ட விதி பிரகாரம் இதெல்லாம் சேர்த்து போட்டேன்னா அது வந்து உப்பு கொழுக்கட்டை வரும், இல்லைன்னா கொழக்கட்டை வரும். புரியுதா? அது சாப்பிடவே முடியாது. புரியுதா? அப்போ அதை நீ வந்து பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய விஷயம் தெரிஞ்சுட்டு அது சம்பந்தப்பட்டது இருக்கணும். அப்போ ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா அப்படின்னா ஆத்மாவைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும், அது வந்து அங்கி. சரி, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நான் தான் அந்த ஆத்மா, அழிவற்றவன், மரணமற்றவன், நித்தியமானவன், சாஸ்வதமானவன், ஆனந்த ஸ்வரூபம், இதெல்லாம் சொல்கிறத சாஸ்திரம். அதுக்கு என்ன பண்ணுறது? சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணு, அது அங்க விதி. புரியுதா? அந்த அங்க விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து திரும்ப திரும்ப செய்யணும். அதனால் ராமானுஜர் கூட என்ன சொல்கிறாருன்னா, நிதித்தியாசனம் அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறார் இன்டைரக்டாக. புரியுறதா? எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, திருப்பி திருப்பி செய்யுங்க, திரும்ப திரும்ப செய்யுங்க அப்படின்னு. அப்போது சங்கரர் எப்படி கொடுக்குறாரு? பியூட்டிஃபுல்லாக ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. பழைய காலத்தில் வந்து ஸ்ரீரங்க உலக்கன்னு பேர். உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீரங்க உலக்க?
தெரியாதா? உலக்க மாதிரி வளர்ந்துட்டான் பாரு, அறிவு இல்லாமல் பிறந்துட்டான் உலக்க. அதுவும் ஸ்ரீரங்கத்து உலக்கம் வந்து ஃபேமஸ்ஸு. நான் யாரையும் தவறாக ஒன்றும் சொல்லலை, இருக்கிற பழமொழியே சொல்கிறேன், அவ்வளோதான். புரியுதா? அதனால் இந்த உலக்கம் வந்து உலக்கையில் இது பண்ணுறது இருக்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதை வந்து இப்படி போடுவாங்க, அப்புறம் இப்படி போடுவாங்க, கையை மாற்றி மாற்றி போடுவாங்க. அந்த ஒரு ரிதம் இருக்குல்ல, நான் போட்டுட்டு வரல, அதை இன்றைக்கி பார்த்து போட்டுட்டு வரல பாரு. அந்த சலங்கை போட்டிங்கன்னா சலங்கையோட காலில் இருக்க சலங்கையோட இந்த ஹோல் பாடி அதோட அலைன் ஆகி போடுவாங்க. சிப்பாக இப்படி வந்துட்டு சில பேர் பெருக்கிறத பார்க்குறேன். இந்த ஹோல் அங்கே கால் கொஞ்சம் மடங்கியிருக்கணும், ஹிப்பு மடங்கியிருக்கணும், உடம்பு மடங்கியிருக்கணும், தலை வணங்கியிருக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து பெருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது பெருக்கிறதுக்குள்ளே. இப்போ நீட்டாக வேற கொடுத்துட்டா அந்த கெஜ்ரி வேலை வேறு இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எல்லாம் அப்படியே பண்ணிட்டு ஐயோ, எல்லாம் எதைத்தான் சொல்கிறது உதாரணம்னு தெரியல. இவர் உலக்க உதாரணம் பழைய கால், அதனால சொல்கிறார். இந்த ஹோல் பாடி இப்படி அப்படி போடுவாங்க, அந்த சவுண்டு, அந்த ரிதம். இங்கே பாருங்கள், உலக்கை இப்படி போடுவானா, அப்புறம் இந்த பக்கம் வந்த பிறகு அந்த சட்டியை வந்து என்ன பத்த பத்மாசனமா, அது பேர் என்னப்பா? பத்த பத்மாசனம் இப்படி பண்ணுறது பத்த கோணாசன். இந்த பத்த கோணாசன் இருக்குல்ல, அதை வந்து எப்போ வேணால் யார் வேணால் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கும். பெட்டு மேலே உட்காந்துட்டு கூட ஓரத்தில் பண்ணக்கூடாது. ஃப்ளை பண்ணி கீழே விழுந்துடும். சுவாமிஜி சொன்னார் விழுந்துட்டேன் அப்படின்னு பிளாஸ்டர் போட்டு வந்து சொல்லக்கூடாது. வயசு ஆக ஆக கொஞ்சம் சேஃப்டியும் பார்த்துக்கணும். புரியுறதில்ல? அப்படியே வீடு கொண்டு போயிடக்கூடாது. பாத்ரூமுக்கோ வீட்டுக்கோ நடக்கிறதோ அப்படியே பிடிச்சுட்டே போகணும். புரியுறதா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சிம்பிள் விஷயம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 5 கேஸு கால் முறிஞ்சுடுத்து. புரியுதா? ஹாஸ்பிட்டலில் எல்லாம் 80+, 90+. ஏன் 90ல் விழுந்து கால் கட்டு போட்டுக்கிறான்? ஏன் கால் கட்டு போடும்போது ஒழுங்கான வாழ்க்கையை நடத்தலை. புரியுதா? ஓடிண்டே இருந்தால் கிளாஸ் வந்து தியானத்தை வந்து கொஞ்சமாவது இதில் இருக்கணும். புரியுதா? அப்போ வந்து கொஞ்சம் பொறுமை கிடைக்கும். புரியுதா? கொஞ்சம் பொறுமை நமக்கு வேணும், தேவைப்படுறது. ஓகே. அப்போ அவர் என்ன சொல்கிறார் சங்கரா, இந்த நெல் இருக்கு இல்லையா, எவ்வளோ நேரம் குத்துறது? அரிசி வெளியில் தெரிகிற வரைக்கும் குத்திண்டு இருக்கணும். அரிசி தெரிஞ்ச பிறகு குத்த வேண்டாம். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோ. அப்பவும் குத்துறதுனா அது அறிவு இல்லை, அது நொய்யாயிடும். அப்போது அந்த அரிசி முழுக்க வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு அரிசி வரும். அப்படின்னா அதில் அந்த பக்குவமாக அதை போடுவாங்க. குத்துறதுன்னா எவனையோ நினச்சி குத்துறதில்ல. அதெல்லாம் ஒரு கலை. அந்த பானையில் வச்சு அந்த இது பண்ணுவாங்க, தயிர் கடையிறது. புரியுதா? அதில் வெண்ணெய் வரும் அதில். புரியுறதா? ஸோ இதெல்லாம் வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணான். அப்புறம் குத்துக்கால் போட்டுண்டு துணி துவைச்சான். அப்புறம் இந்த கல் இருக்குது பாருங்கள், கல்லில் வச்சு மாவு ஆட்டுவாங்க. அந்த ஒரு குச்சி இருக்கும். இப்படிலாம் பண்ணினா தான் உனக்கு கல்யாணம். ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கல்யாணமே நடக்காது. அதாவது பலம் இருக்கணும், சக்தி இருக்கணும். டெக்னிக்கலாக இருந்தது. இவன் என்ன நாகரிகன்ற பேரில் எல்லாத்தையுமே ஒழிச்சு போட்டான். இல்லை, நாகரிகமே இல்லை, இதெல்லாம் கலாச்சாரம். ஓகே, அனாச்சாரம் ஆகிடுச்சு. கலாச்சாரம் அனாச்சாரம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து அப்பப்போ அதனால தான் இந்த கல்யாண மண்டபத்தில் அந்த அம்மி கல்லுக்கு வந்து அன்றைக்கி ஒரு காசு கேட்பான். அதை கேட்டோம்னா
அதுக்கு ஒரு பைசா கேட்பான். புரியுதா? இந்த டெய்லியே அம்மிக்கல் நம்ம வீட்டில். புரியுதா? நீங்கள் போனது இப்போ ஒரு அம்மிக்கல் வாங்கி போடுங்க இந்த பக்கம் வீட்டுக்கு உள்ளற. இந்த இது இடம் இல்லை. சின்னதாக வாங்கி அந்த இது இஞ்சி டீ போடும்போது அதில் இடிச்சிட்டு போடுங்க. புரியுதா? எல்லாத்துக்கும் உபயோகமாக்கும். அதில் பண்ணிட்டீங்கன்னா சில சமயம் நமக்கு கோபம் வரும். கோபம் வரும்போது இஞ்சியை போட்டு நடத்தினா இதுவாகிடும். மிளகு கொஞ்சம் இருக்குது, அதை போட்டு இது நறுக்கி போச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய டைவர்ஷன் இப்போ வரும்போதெல்லாம் டைவர்ஷனாக இருந்தது. அது போல் நமக்கு வர தாபங்கள்லாம் டைவர்ஷன் ஆகும். புரியுதா? இந்த டைவர்ஷன் ஆர்ட்டை தமிழ்நாடு கற்றுக் கொடுக்குறது. புரியுதா? எல்லா ரோட்லேயும் டைவர்ஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் அதை வாட்சியார்த்தமாக பார்க்காம லட்சியார்த்தமாக வச்சுக்கணும். டைவர்ஷன் அங்கே பார்த்தோம்ல எத்தனை அபியாசம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ வரும்போது 10-20 இடத்துல டைவர்ஷன் அபியாசம் நான் சொல்லிட்டேன். ஓகே, டைவர்ஷன் எது வருதோ அதை அவர் டைவர்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். அதனால் ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய குரு ஒருத்தர் இருந்தார் தோத்தாபுரி. அவர் என்ன சொல்கிறாரு, செப்பு பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த செப்பு பாத்திரத்தை தினசரி தேய்க்கணுமா. அப்படி தேய்ச்சா அது புதுசாக வாங்கின தங்க பாத்திரம் மாதிரி இருக்கும். போன தலைமுறையில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏண்டா பஞ்ச பாத்திரத்தை இப்படி வச்சுருக்க, அது எப்போ தான் தேய்ச்சிருப்பியோ, அதில் அப்படி ஒரு இருக்கும். இப்போல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பண்ணுறதே இல்லையா? பண்ணினா தானே அது தேஞ்சிருக்கு, பாசி இருக்குது, அதெல்லாம் இருக்குன்னு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பூணல் போட்டு விட்டாச்சு. என்ன எல்லாருக்கும் பூணல் தான் போட விடுவேன். நானும் உனக்கு பஞ்சபாத்திரம் தேய்ச்சி இதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ண முடியாது. அதை பண்ண முடியாது. இப்போ புரியுறதா? ஏன்டா குளிக்கலை, காந்திஜி இந்த வாரம் வரவில்லை அதனால் குளிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவான். இப்படிதான் அவர் இது ஸ்லம்முக்கெல்லாம் போய் எல்லா பசங்களையும் குளிக்க வைப்பார். அதெல்லாம் பண்ணினார் அவர். இப்படிதான் என்னென்னோ பண்ணியிருக்காரு. ஒரு வாரம் போயிட்டு அவருக்கு ஒரு வாரம் பிஸியாக எங்கேயோ போயிட்டார் யாத்திரைக்கு. குளிச்சிங்களாடா போன வாரம், நீங்கள் தான் வரலையே. இது ஒரு பதில். புரியுதுங்களா? அதனால் ஸ்வேதகேத்துக்கு உத்தாலகர் அவங்க அப்பா எப்படி பண்ணினார், 9 தடவை சொன்னார். அந்த பையனும் ஆர்வத்தோடு கேட்குறான். அதுதான் முக்கியம். புரியுதா? அந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? அதை திருப்பி 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 தத்துவமசின்னு 9 தடவை கேட்டான். புரியுதா? நம்மளுடைய ராகத்வேஷத்துக்கு, நம்மளுடைய மைண்டில் இருக்கிற சஞ்சலத்துக்கு 900 தடவை 9000 தடவை நம்ம இப்போ 10600 கந்த சஷ்டி கவசம் சொல்லியிருக்கோம் கூட்டணியாக. ஓகே, அது போல் கூட்டணி இல்லாமல் நான் மாத்திரமே தனியாக 10600 தடவை தத்துவமசி சொல்லணும். புரியுதா? அப்போ தான் தத்துவமசி அப்படின்னு புரிய வரும். புரியுதா? அப்போ திரும்ப 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 நீ வகுப்பு கணினா இதை சொல்லிட்டா முழு நேரமாக இதில் அர்ப்பணிக்கணும். முழு நேரமாக அர்ப்பணித்தா தான் இந்த நெல்லை குத்துறா மாதிரி, இந்த அரிசியை ஆக்கிறதுக்கு அப்படி வரா மாதிரி இவன் ஞான நிஷ்டையாக்க முடியும், அனுபூதி கிடைக்கும் அப்படின்னு சங்கரர் சொல்கிறாரு பாஷ்யத்தில். மீதி எப்படி போகிறோம் அடுத்த. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.